நாமம் போட்டா நல்லா நடிப்பேன்னு சொன்னடா. நான் தலை வந்துகிட்டு பெரிய இடம் ரீசெண்டா நடந்துக்க. இவரு ரொம்ப டீசெண்டா இருக்கிற. காவா ஓரத்துல கஞ்சா அடிக்கிற மாதிரியா இருக்கிற. ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். ஸோ இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற படம் பார்த்தீங்கன்னா 2025 தெலுங்குல வந்துட்டு ஒரு பொலிட்டிக்கல் ட்ராமாவாக எடுக்கப்பட்ட சச்சரிகம் அப்படின்ற படத்தை பார்த்தீங்கன்னா இப்போ யூடியூப்ல தமிழ் டப்பிங்கோட ஸ்ட்ரீம் பண்ணியிருக்காங்க. இந்த படத்தோட ரிவ்யூ பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். சரி, படத்தோட கதை அப்படின்னு பார்க்கும்போது ஒரு பயங்கரமான ஆணாதிக்கம் கொண்ட ஒரு ஃபேமிலியில தான் பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோயின் வந்துட்டு பிறந்து வளர ஆரம்பிப்பாங்க. ஸோ வழக்கம் போல இவங்க காலேஜ் படிச்சுட்டு இருக்கும்போது ஒரு பையன் மேல பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு வந்துட்டு லவ் வருது. இருந்தாலுமே அவன் பார்த்தீங்கன்னா வேற கேஸ்ட் அப்படின்ற காரணத்தினால இவங்க ரெண்டு பேரோட லவ் பார்த்தீங்கன்னா பிரிச்சு இன்னொரு ஆளுக்கு வந்துட்டு நம்ம ஹீரோயினிய மேரேஜ் பண்ணி வச்சிடுறாங்க. இதுக்கு மேல பொறுத்துக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் பார்த்தீங்கன்னா ரிவெஞ்ச் எடுக்க ஆரம்பிக்கிறாங்க. ஸோ இதுக்கப்புறம் நடந்த சுவாரஸ்யமான சம்பவங்கள்லாம் என்ன, கடைசியா ஹீரோயின் நினைச்ச மாதிரி நடந்துச்சா இல்லையா அப்படின்றது தான் இந்த படத்தோட கதையா இருக்கு. மெயினா இந்த படத்துல வரக்கூடிய அந்த ஆக்ஷன் சீக்வன்ஸ் எல்லாமே பாத்தீங்கன்னா ரொம்பவே ராவா எடுத்திருப்பாங்க. இருந்தாலுமே படத்துல லாஜிக் அப்படின்றது சுத்தமா இருக்காது. ஸோ லாஜிக் இந்த படத்துல எதிர்பார்க்காதீங்க. தென் ஆக்டிங் வைஸ் அப்படின்னு பார்க்கும்போது நம்ம ஹீரோயின் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு கொடுத்துருக்க ரோலுக்கு ஏற்ற மாதிரி ஒரு மெச்சூர்டான பர்ஃபார்மன்ஸை கொடுத்துருப்பாங்க. நெக்ஸ்ட் படத்தோட ஸ்டோரி வைஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா காலங்காலமா இருக்கிற அதே ருட்டீனான ஸ்டோரியா இருந்தாலுமே எல்லாத்தையுமே பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு நீட்டா சொல்லியிருப்பாங்க. டெக்னிக்கல் சைடு அப்படின்னு பார்க்கும்போது சரி, சினிமாட்டோகிராஃபி, பேக்ரவுண்ட் மியூசிக், சவுண்ட் எஃபெக்ட் எல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த படத்துக்கு என்ன தேவையோ அதை நீட்டா கொடுத்துருப்பாங்க. ஸோ ஃபைனலாக வந்து புதுசா எந்த ஒரு எக்ஸ்பெக்டேஷனுமே இல்லாத அந்த ராவான சீக்வன்ஸ்க்காக வேணா இந்த படத்தை ஒன் டைம் ட்ரை பண்ணி பாருங்க. படத்துல பார்த்தீங்கன்னா அடல்ட் கண்டென்ட்டோட சேர்ந்து அந்த ராவான சீக்வன்ஸ் எல்லாம் அதிகமாக இருக்கு. ஸோ தனியாக மட்டுமே பாருங்க.